அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. நடிகர் ரஞ்சித் அவரை பற்றி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டம்பாளையம் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டு அந்த படத்தின் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய அந்த வார்த்தைகள் ட்ரெய்லர் வெளியீட்டில் சொல்லபடியே இவர்களுக்கு இந்த சமூகத்தில் பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகம் சார்ந்த மக்களை இழிவுபடுத்தி, ஒரு சமூகம் சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடிய, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை குறிப்பிட்டு அதை வம்பிழுக்க வேண்டும் என்பதன் நோக்கமாகவே இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பு மோகன்ஜி அவர்கள் இதே போன்று படங்களை எடுத்து வெளியிட்டார். ஸோ அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே திருமாவளவன் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, நம்ம ஓப்பனாகவே பேசுவோம், பறையர் சமூகத்தை, ஆதி திராவிட மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிவைத்து தான் படமே எடுப்பார். ஸோ அப்படி எடுத்தால் தான் அவங்க சமூகம் சார்ந்த மக்கள் அவர் படத்தை பார்ப்பாங்க, அவரை பற்றி பேசுவாங்க, அவருக்கும் இயக்குனர் என்கின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்று எடுத்து படங்களை கொடுத்து, அதனால் அந்த இரு மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக ஒரு வேலையை மோகன்ஜி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதனால் என்ன லாபம் அப்படின்னா, இவருக்குத்தான் லாபம். ஆனால் அந்த மக்கள் மேலும் மேலும் தங்கள் இருவருக்கும் இடையேயான அந்த ஒரு உறவை இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போகிறாங்க. இனி இவங்க சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, இவங்க இருக்கக்கூடிய அனைத்து மட்டங்களிலும் இவர்கள் மோதிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மோகன்ஜி என்பவருக்கு இருந்தது. இப்பொழுது புதிதாக அதில் கொங்கு பகுதியைச் சேர்ந்த நம்ம ரஞ்சித் அவர்கள் இணைஞ்சிருக்காப்புல. ரீசன்ட் டேஸில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி, அப்புறம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டை பற்றிலாம் பேசியிருந்தாப்புல. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு படம், இந்த படத்தில் யாரை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னா, முழுக்க திருமாவளவன் அவர்களையும் அவர் சார்ந்த சமூகத்தையும் டார்கெட் பண்ணுறாரு. அது படத்தில் உள்ள ஒவ்வொரு காட்சியிலும் அப்பட்டமாக தெரிகிறது. இதனால் இவருக்கு குறைந்தபட்ச லாபம் இருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய மக்களிடத்தில் இன்னும் பிளவு தான் ஏற்படும். ரஞ்சித் எடுக்கிறாரு அப்படின்னா, ரஞ்சித் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியை தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீ திருப்பி அடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டோம், இப்போ தான் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ஸோ திரும்பவும் எங்களை ஒடுக்கணும் அப்படின்னா நாங்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம், அடித்தா திருப்பி அடிப்போம் அப்படின்ற பாணியில் தான் அவரோட ஸ்டைலு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கபாலி காலாலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீ அடித்தா நான் உன்னை திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் படம் எடுத்திருப்பார். இப்போ மாரி செல்வராஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வலியை மட்டுமே சொல்லியிருப்பார். இப்போ ரீசெண்டாக மாமன்னன் போன்ற படங்களில் தான் திருப்பி அடிக்கிற மாதிரி, மாமன்னன், கர்ணன் போன்ற படங்கள்லாம் திருப்பி அடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வலியை மட்டும் சொல்லக்கூடிய படங்களாகத்தான் இருந்திருக்கு. ஸோ இப்படியாக இவர்கள் இன்றைக்கி இவர்களுடைய படத்தை, இவர்களுடைய கருத்துக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியை, இதற்கு முன்பு அவர்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்து கூறும் பொழுது அதை பொது ஜன மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஸோ ஆமாம், இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது போன்ற தவறுகள் இனி நடக்கக்கூடாது, அது களையப்பட வேண்டும், நாம் அனைவரும் சமம் என்ற ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ இப்படியாக ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பொச்சரிச்சல் பிடித்த ஜாதி வெறி கும்பல், ஜாதி வெறி அப்படின்னு கூட நம்ம சொல்லிட முடியாது, ஜாதி இவங்களுக்கு ஒரு பெரும் பொருட்டே கிடையாது. இவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு ஜாதி என்ற ஒன்றை எடுத்து பேசி ஒரு சமூகம் சார்ந்த மக்களை இழிவுபடுத்தினா மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் இப்படியான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரக்கு இருக்குது மிடுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் பேசுகிறாரு.
இங்கே அழகு முக்கியம் இல்லை, ஆண்மை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நீ நிலத்தில் விவசாயம் கூடாது, பெண்ணுடைய வயிற்றில் நீ விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொச்சையான வார்த்தைகளை வந்து படத்தில் வந்து வச்சிருக்கிறாரு. இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்கும் அப்படின்றது வந்து வெளிப்படையாக தெரிகிறது. ஏன் இதே மாதிரி பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். எத்தனையோ தலித் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதை நீங்கள் வந்து படமாக வந்து எடுத்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் விட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி இந்த ரஞ்சித்துக்கு போட்டியாக அப்படின்னு சொல்லி நீங்கள் களத்தில் வந்து இறக்கி விடுறீங்க. ஸோ ரஞ்சித் அவர்கள், நான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சொல்கிறேன், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து நல்ல ஒரு படைப்பாளி, நிறையா படிக்கக்கூடிய நபர், நிறையா விஷயங்களையும் ஆழ்ந்து உற்று நோக்கி ஓரளவுக்கு படித்து தெளிந்து நன்றாக பேசக்கூடிய நபர். தலித் அரசியலும் சரி, கம்யூனிச சித்தாந்தத்தையும் சரி, திராவிட அரசியலையும் சரி, அனைத்தையும் உள்வாங்கி அவர் வந்து எதை கேட்டாலும் ஓரளவுக்கு வந்து கருத்துக்களோட பேசக்கூடிய நபர். இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலை என்ன, அவர்கள் இதற்கு முன்பு எப்படி நடத்தப்பட்டார்கள், இப்போ அவர் எப்படி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எது தேவை இருக்கிறது, எது தேவை இல்லை, ஏன் அவங்களுடைய அரசியல் எழுச்சி வந்து மட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்ற போன்ற கருத்துக்கள்லாம் எங்கே போனாலும் வந்து ஒரு தைரியமாக வந்து எடுத்து வைக்கிறாரு. ஸோ திராவிட சித்தாந்தத்தையும் சில கேள்வி வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் கரெக்டாக இருந்தால் தானே இங்கே எல்லாமே சரியாக இருக்கும் என்பது போன்ற சில வார்த்தைகள்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் ஒரு அறிவார்ந்த ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை பற்றி இந்த மாதிரியான வெளியீட்டு மேடைகளில் பேசி தன்னுடைய அந்த ஆற்றாமைன்னு சொல்லுவாங்கள்ல, நான் அவரால் முடியுது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதை இந்த மாதிரி அவரை கேவலமாக பேசி அந்த ஆற்றாமையை வந்து இவங்க தணிச்சுக்கிறாங்க. ஐயோ, அவரை போன்று சம்பாதிக்க முடியலையே, அவரை போன்று படம் எடுக்க முடியலையே, நடிகர்கள் எல்லாமே வந்து ரஞ்சித்தை தேடி தானே போகிறாங்க, வெற்றிமாறனை தேடி தானே போகிறாங்க, மாரி செல்வராஜை தேடி தானே போகிறாங்க, நம்மள்கிட்ட யாரும் வரதில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வயிற்றெரிச்சலில், ஒரு பொச்செரிச்சலில் இது போன்ற ஒரு பேச்சை வந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம நடிகர் ரஞ்சித்துக்கு வருவோம். அவர் ஏதோ வந்து அப்படி பெண்கள் பாதுகாப்பு அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. சபாஸ்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த சபாஸ்ன்ற திரைப்படத்தில் அடுத்தவர் மனைவியை விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம கேள்வி கேட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது ஜஸ்ட் கதை, அந்த கதையில் நான் நடித்தே பணம் வாங்கினேன், அந்த படம் வந்து நல்லபடியாக போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அந்த படத்தில் பார்த்திபன் மனைவியை இவர் வந்து எடுத்துக்கொள்ளும் விதமாக ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அது வந்து கொடூரத்தனமாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியும். இவர் வந்து ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பார். ஸோ இருந்தும் வந்து அந்த பெண் வந்து பார்த்திபனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர்களுக்கு கண் பார்வை இழந்து விடுவார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அப்போ இவர் வந்து அவருடைய மனைவியை பிறன்மனை விரும்புதல், பிறன்மனை நோக்காதேன்னு இருக்குது. ஆனால் இவர் வந்து அந்த படத்தில் பார்த்திபனுடைய அடுத்தவருடைய மனைவியை வந்து விரும்பும் விதமாக ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ரஞ்சித் என்னமோ அவருடைய படத்தில், முதல் படத்தில் ஒரு காட்சி வந்து வச்சுருப்பார். முதல்ல வந்து அவரை மேட்ரை முடிச்சேன்னா நமக்கு கிட்ட வந்துடுவா அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாமல் கூட அந்த மாதிரியான இதை வந்து வச்சுருக்கலாம். அவர் முதல் படம் என்பதனால என்னவோ தெரில, அவர் வச்சுட்டார். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நடிகர் ரஞ்சித் மற்றும் கனல் கண்ணன் பேரரசு போன்ற முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது அறமெண்டலான் பிரவீன் காந்தி போன்றவர் வந்து நாடக காதல் சினிமாவிலும் இருக்கிறது, இந்த மாதிரியான காட்சிகளை வச்சு வந்து இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து புதுசாக வந்து கிளம்பி வந்திருக்கிறானுங்க. ஸோ அதை விடுங்க. இப்போ ஏதோ ஒரு நாடகம் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம நாடகம் பார்க்குறதெல்லாம் இல்லைங்க.
ஆனால் வந்து நாடகம் ஒன்று போய்கிட்டு இருக்கு, பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்கியலட்சுமியில் ரஞ்சித்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3 பிள்ளையை பெற்றெடுத்த கோபி பொண்டாட்டி பாக்கியலட்சுமியை, பேரப்பிள்ளையே எடுத்த பாக்கியலட்சுமியை, வயசான பாக்கியலட்சுமியை விடாமல் இன்னும் காதல் செய்து கரெக்ட் பண்ண துடிக்கும் ரஞ்சித், நடிகர் ரஞ்சித். இப்படி ஒரு நாடகத்தில் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேவலமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பாக்கியலட்சுமியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க மக்கள். இவ்வளோ இப்படியான நாடகத்தில் நீ நடிச்சிருக்கிற, நீ வந்து இந்த பெண் பாதுகாப்பை வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது அப்படின்னா, மக்களின் வலியை பேசுவது கண்டிப்பாக வந்து பேசணும். அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அதை பேசியே ஆக வேண்டும். ஆனால் இங்கு வந்து தமிழ் சினிமாவில் ரஞ்சித் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் வைத்தறிச்சல் காரணமாகவும், அரசியலில் திருமாவளவன் அவர்களை வந்து இழுத்தோம்னா மற்ற சமூக மக்களை ஒன்று திரட்டி நமது திரைப்படத்தை பார்க்க வைத்து விட வேண்டும் என்பதற்காகவும் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட படம்தான் கவுண்டம்பாளையம் என்பது அவருடைய படத்தில் வரக்கூடிய வசனங்களின் வாயிலாக தெளிவாக தெரிகிறது. இது வந்து ஒரு கேவலமான ஒரு செயலாகத்தான் வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய வலியை சொல்லலாம், உங்களுடைய உண்மையிலே வந்து உங்கள் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை வந்து நீங்கள் தளத்தில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் இப்படி இவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மோகன்ஜியை தொடர்ந்து இவரும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இது மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது. இவ்வளோ ஓக்கியமாக இருக்க ரஞ்சித், உங்களுடைய சமுதாயத்திலேயே, உங்களுடைய ஏரியாவிலேயே, நீங்கள் வாழும் கொங்கு பகுதியிலேயே பொள்ளாச்சி சம்பவத்தை அது குறித்து ஏன் நீங்கள் வந்து பேசலை? அதை ஏன் நீங்கள் வந்து படமாக வந்து எடுக்கலை? அன்னைக்கு நீங்கள் கொந்தளித்து பொள்ளாச்சியிலே போய் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. ஒரு பொண்ணா 2 பொண்ணா, எத்தனை கிட்டத்தட்ட 100 பெண்களுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் கேள்வி கேட்கல? இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இவர்கள் வந்து ஒரு பிழைப்புவாதிகளே என்று அப்பட்டமாக தெரிகிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஸோ அவர்களும் பாதிக்கப்பட்டார்களே, ஆனால் அதையும் நீங்கள் கருத்துக்களாக தெரிவிங்க. அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.